அன்பு விரும்பின காதலி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அன்பும் கண்மணி ஒன்று சேர்ற காட்சி தாங்க நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். என்னன்பான இனிய உறவுகளுக்கு அவ என்ன தேடி வந்த அப்படி அஞ்சலைன்னு சொல்லிக்கிட்டு ஆடி பாடுறாருங்க பயங்கரமா. வந்துரு கண்மணி, தேவதாச நானும் ஒரு சாதி தானடி, உன்னை தேடி வந்தேன் நடு வீதி தானடி அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. பயங்கரமா வந்து கண்மணி திட்டுறாங்க. போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நீ இல்லாம நான் போக மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறாரு. தாங்கி பிடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கி பிடிக்கிறவங்கள தாங்கி பிடிக்கட்டும் அப்படின்னு அவங்க ஆத்தாக்காரி நின்றுக்கிறாங்க. ஏய் என்ன நிற்கிற, போ, அவர் மாப்பிள்ளை விழுகிறாரு, நீ சும்மா இரு, அப்போ தானே அவ பிடிப்பா, ரெண்டு பேருக்கும் நெருக்கம் வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஓ மக மனசுலையா அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் மனசில் இறக்கம் இருக்குல்ல, ஒரு வழிப்போக்கன் இப்படி விழுந்தா விட்டுருவாங்களா என்ன, வழிப்போக்கனை தாங்கியா பிடிக்க போகிறாங்க, புருஷங்கனால தான் பிடிக்கிறா, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அப்படி மெல்ல தாங்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, பசிக்குது கண்மணி, நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கீல, எனக்கு பசிக்குது கண்மணி அப்படின்னு சொல்ல, ஏண்டி உனக்காக தன் தம்பி எவ்வளோ செஞ்சுருக்காரு, அந்த தம்பி வந்து கார்த்திக் தம்பி எவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காரு, நீ ஏண்டி இப்படி பண்ணுற, பாவண்டி, பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு உயிர் பசிக்குதுன்னு சொன்னால் பசிக்கிறத மட்டும் தாண்டி பார்க்கணும், பகையை பார்க்கக்கூடாதுடி கண்மணி ப்ளீஸ் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படிக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்தா உன் மாப்பிள்ளைக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல வாங்க போகிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை அப்படியே விழுக போகிறாரு. ஏய் அவரே தடுமாறிட்டு இருக்காருடி, சாப்பிட்ற கண்டிஷனை இல்லடி, அப்போ உன் மாப்பிள்ளையை தூக்கி ஊட்டி விடு, உன் அருமை மாப்பிள்ளைக்கு. நான் எப்படி ஊட்டுறது, அப்புறம் வேற யார் ஊட்டுவா, வேலைக்கார வச்சிருக்கியா, இல்லடி நீயே ஒரு வழிப்போக்குன்னு ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு குழந்தையோ அப்படின்னு நினச்சி ஊட்டி விடுறி அப்படின்னு வச்சுட்டு, நீனாச்சு உன் புருஷனாச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, சே அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்படியே ஒரு வாய் எடுத்து ஊட்ட போகிறாரு, அது கீழே கொட்டுது. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு ஆசையாக ஊட்டி விட்றாங்க. கண்மணி உனக்கு அப்படியே கண்மணி அப்படின்னு மறுபடியும் உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, யார் நிற்கிறீங்க இங்கே வாங்க, என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவள் அவ்வளோ நல்லவ, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, கண்மணி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அந்த வெண்ணிலா இருக்காளே, அவள் பேய், அவள் பிசாசு, அவள் ரொம்ப ராங்கி பிடிச்சவ. ஆனால் இன்னொன்று தெரியுமா, நான் முதல்ல எனக்கு பிடிச்சதே அந்த அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் செஞ்சா, அதாவது கண்மணி நல்ல விஷயம் செஞ்சாங்கல்ல அந்த பிள்ளைங்க விஷயத்தில், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஐ லவ் யூன்னு போய் நம்பரை வாங்கி பேசினேன் அப்படின்னு கண்மணி தூக்கி வாரி போடுது. என்னது அந்த விஷயம்லாம் நம்ம தானே பண்ணோம், எப்படி அப்புறம் வெண்ணிலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்போ வெண்ணிலா நான் பண்ணேன்னு சொல்லி அவர் முன்னாடி நல்லவளா நடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒத்து கேட்குறாங்க. அப்படியே அவங்க சொன்னது எல்லாமே தன்னை பற்றி தான் நடந்ததை பற்றியும் சொல்கிறாரு. அப்படியே எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சதே, அதனால தான் நான் விரும்பினேன், ஆனால் வெண்ணிலா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல, அப்படி கெட்டவளா மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அன்பு அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஏய் நீ யாரு, எனக்கு கண்மணியை தவிர என் உடம்பை யாரும் தொடக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே இருக்காரு. ஐயோ போதையில் கூட நம்மளை தானே உயிராக நினைக்கிறாரு அப்படின்ட்டு, அன்பு அப்போ நீங்கள் அந்த குழந்தையெல்லாம் காப்பாற்றினது அதை வச்சு தான் லவ் பண்ணீங்களா, ஆமாம், அப்போ வெண்ணிலா நல்லவளா இருந்தா, இப்போ அவள் கெட்டவளாயிட்டா, எனக்கு அவள் அதில் வேற என் காதலை உதாசீனப்படுத்திட்டு அவள் வேற ஒருத்தனோட போயிட்டா, இப்போ அவளை காப்பாற்றி கூட்டியாந்ததே ஏன் பொண்டாட்டி, என் உயிர், அவள் உயிரை காப்பாற்றுன்னு என் உயிரை வீட்டை விட்டு விரட்டிட்டா, அவளை எப்படி நான் ஏற்றுக்குவேன், அவளை நல்லா காரி துப்பி அனுப்பிட்டேன்ல, அப்படியே ஆஃபீஸ்லேயே வச்சு அசிங்கப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாருங்க குடி போதையில். அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு ஆசையாக ஊட்டி விட்றாங்க. அன்பு அப்போ நீங்கள் என்னத்தான் விரும்புனீங்களா, ஐயோ இது தெரியாமல் நான் தப்பாக நினச்சிட்டேனே, வெண்ணிலாவை தான் விரும்புனீங்கன்ட்டு, அப்போ வெண்ணிலா தான் டபுள் கேம் ஆடிருக்கலாம், அடியே வெண்ணிலா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து, ஏய் என்னடி கண்மணி உன் மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டியா, அம்மா அவர் என்னத்தாம்மா விரும்பியிருக்காரு, இது தெரியாமல் நான் அவரை அவாய்ட் பண்ணிட்டேம்மா, என்னடி சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டியாந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படி பார்த்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசையாக எல்லாம் பண்ணி விட்றாங்க. காலையில் எந்திரிச்ச கையோட எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்க, நம்ம வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கல, கண்மணி நீ என்னை ஏற்றுக்கிட்டியா, நான் இங்கே தான் இருக்கேனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா தவிக்க, ராத்திரி உங்களுக்கு ஊட்டி விட்டதே உங்கள் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல, கண்மணிங்கிறாங்க. அவங்களும் ஆசையாக இந்தாங்க போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்ல, என்ன கண்மணி சொல்கிற, ஆமாம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்ல, அட ஆமாங்க அப்படி சொல்லிட்டு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க, நீங்கள் விரும்பினதெல்லாம் என்ன கண்மணி சொல்கிற, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு
நடந்ததை பூரா சொல்கிறாங்க. அன்னைக்கு எல்லாம் காப்பாற்றினது நான் நல்லவளா நடந்தது எல்லாமே நான் தாங்க, வெண்ணிலா இல்லைங்க அப்படின்னு சொல்ல, என்ன கண்மணி சொல்கிற? ஆமாங்க, நீங்கள் விரும்பினது என்ன தான். அப்போ நான் உன்னை நல்லவளை தான் நான் விரும்பியிருக்கேனா? அப்போ கண்மணி தான் நான் விரும்பினேனா? அந்த பிசாசை நான் விரும்பலையா? அந்த கேவலமானவளை விரும்பலையா? அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போவே நம்ம கிளம்பணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, கண்மணி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணி இப்போயாவது மாப்பிள்ளைய, அம்மா நான் மாப்பிள்ளைய நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இனிமேல் அவர் என் உயிர்மா, என் உலகமா, நான் எங்கே அவர் விரும்பின பொண்ணுக்கு நான் மாறா போய் நின்றுட்டனோ அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அவர் என்ன தான் விரும்பியிருக்காரு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணி அங்கே போய் சும்மாவா விடுவேன், அவள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன்ல, அந்த வெண்ணிலாவுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கங்க கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவள் கிளம்ப மாட்டாளேம்மா அப்படின்னு சொல்ல, கிளம்பாட்டினா அவளை வச்சு செய்வோம்ல, இப்போ 2 கை இருக்கை ஓசை நல்லாவே கேட்கும், என்ன பாஸ் அப்படின்னு சொல்ல, சூப்பர் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இது நம்மளோட கற்பனை கதை தான். இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது, உண்மையெல்லாம் தெரியத்தான் போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.